என்ன பொண்ணு, என்ன ஆச்சு இப்படி அழுதுட்டு இருக்க? பையெல்லாம் இங்க இருக்கு, மாமா எங்க போனாரு? இங்க பாரு பொண்ணு, முதல்ல அழுகையை நிப்பாட்டு. எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாருங்க. என்ன பொண்ணு, என்ன சொல்ற? மாமா ஊருக்கு போயிட்டாரா? இப்படி வெறுங்கையை வீசிட்டு போறதுக்கு தான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாரா? வெறுங்கையோட ஒண்ணு எங்க அப்பா போல, அதான் உங்க அம்மா நல்லா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே, அப்புறம் என்ன? என்ன சொல்ற பொண்ணு? அம்மா தான் மாமாவை ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்களாகவா? கேட்கவே நாக்கு கூசுதுங்க. அந்த அளவுக்கு வார்த்தையை போட்டு திட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? எங்க அப்பாவுக்கு விரோதி இருந்தா கூட இப்படி பேச மாட்டாங்கங்க. உங்க அம்மா அப்படி பேச அனுப்புனாங்க தெரியுமா எங்க அப்பாவை? எங்க அப்பா மன கஷ்டத்தோட போனாரு தெரியுமாங்க. நீங்க சொல்லுங்கங்க, எங்க அப்பா கூட இத்தனை நாள் நீங்க பழகி இருக்கீங்கல்ல, அப்பா என்ன சூதுவாது தெரிஞ்சு வராங்க சொல்லுங்க. உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி முழுசா தெரியலனாலும் ஓரளவுக்காவது தெரியும்லாங்க. ஆமா பொண்ணு. சரி அழாத பொண்ணு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்க வாங்கிட்டு வந்த அல்வாவை தாங்க எங்க அப்பா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வேணா வீட்டுக்கு கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பா சொன்னாரு வேணான்னு சொன்னாரு. உடனே அத்தை வந்து அப்படி எல்லாத்தையும் உங்க அப்பா வீட்டுக்கே தூக்கி கொடுறி, என் பையன் சொத்தை இப்படி அழிக்கிற அப்படி இப்படின்னு கத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவை தரக்குறையான வார்த்தைகள்ல எப்படி பேசினாங்க தெரியுமா உங்க அம்மா? சம்பந்தமே இல்லாம அவங்க சண்டைக்கு வராங்கங்க. சரி அப்படியா பொண்ணு, விடு பொண்ணு. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அம்மாட்ட பேசுறேன் கண்டிப்பா. எனக்கு தெரியும் நீங்க வந்து இப்படி சமாதானமா தான் பேசுவீங்க, இந்த பிரச்சனையை எடுத்தே சொல்ல மாட்டீங்கன்னு. உங்க அம்மா எது பேசினாலோ அதுல ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்த நியாயப்படுத்துவீங்க. இதுதான் உங்க வேலை. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். எங்க அப்பா மனசு பூ மாதிரிங்க. அதை உங்க அம்மா எப்படி நெருப்பள்ளி கொட்டின மாதிரி பேசினாங்க தெரியுமா? அவ்வளோ வார்த்தைகளை திருப்பி அள்ள முடியுமாங்க? நீங்க அங்க நேர்ல இருந்திருந்தா உங்க அம்மாவோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்ணு அழாத பொண்ணு, அம்மா ஏதோ உண்மை தெரியாம பேசிட்டாங்க பொண்ணு. அவங்க பேச ஆரம்பிச்சா லிமிட்டை தாண்டி போயிருவாங்கன்னு உனக்கு தான் தெரியும்ல. என்னைய என்ன பண்ண சொல்ற? ஆனா நான் கண்டிப்பா அம்மா கிட்ட எடுத்து பேசினேன்னா வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க பொண்ணு. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா அம்மாட்ட பேசுறேன். இனிமே இப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், புரியுதா? முதல்ல நீ அழுகிறது நிப்பாட்டு. நீங்க அந்த மாதிரி அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுங்கங்க. அவருக்கு நான் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியலங்க. சரி பொண்ணு, கண்டிப்பா நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அம்மா கிட்டேயும் போய் இந்த அல்வா எல்லாம் நான் தாம்மா வாங்கி கொடுத்தேன், மாமா காசு கொடுத்து தாம்மா வாங்கினாரு, ஏமா அப்படி பேசுனீங்கன்னு நான் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசிடுறேன் பொண்ணு. நீ கவலைப்படாத. சரிங்க, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படி சிரிச்ச முகமா இருந்தாதான் என் பொண்ணு அழகா இருக்கா பார்க்க. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏமா கோலப்பொடி, கோலப்பொடி வாங்கலையோ? கோலப்பொடி. கோலப்பொடியா? வீட்டுல கோலப்பொடி இல்லையே. சரி கொஞ்சம் போய் கோலப்பொடி வாங்கிட்டு வரலாம். கோ வாங்க, எல்லா கலர்லயும் கோலப்பொடி இருக்கு. எவ்வளோக்கா வேணும்? எல்லா கலர்லயும் கோலப்பொடி இருக்கா? அப்ப தண்ணி கலர்ல இருக்கா? என்னக்கா தண்ணி கலர்ல கேக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க எல்லா கலர்லயும் கிடைக்கும், நான் அதான் சும்மா கேட்டு பார்த்தேன். நான் கூட பயந்துட்டேன். சரி, நான் எல்லா கலர்லயும் ஒன்னு கொடுங்க, ரேட் பார்த்து குறைச்சு போடுங்கம்மா. அக்கா ரேட் எல்லாம் எப்பவும் பார்த்து தான்க்கா கொடுப்பேன். எல்லாம் குறைஞ்ச விலையில தாக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேணா 10 ரூபா குறைச்சி தரேன்க்கா. நீங்க எல்லா கலர்லயும் ஒன்னு வாங்கிக்கோங்க. அதான பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குறைக்கலன்னா எப்படி? சரிக்கா கொடுங்கக்கா. நீங்க என்ன பார்த்து போட்டு குடுக்குறீங்களோ கொடுங்கக்கா. ரெகுலர் கஸ்டமர் நீங்க. சி, என்ன பொம்பளை வா இவங்கிட்ட இப்படி இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரட்டும், இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. இந்தாங்கண்ணா, நான் வரேன். சரிம்மா, சந்தோஷமா சந்தோஷம். எங்கடி போற? எங்க போவாங்க அத்தை? வீட்டுக்குள்ளதான் போற, வேலை இருக்கு, பார்க்க போறேன். என்னடி கேள்வி கேட்டா ரொம்ப நக்கலா பேசுற? நக்கலா பேசுறேன்? நான் நடக்கிறது தானே அத்தை பேசுறேன். உள்ள வேலை இருக்கு, பார்க்க போறேன்னு சொன்னேன். நீங்க என்ன அத்தை ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சிட்டு சண்டைக்கு இழுத்துட்டே இருக்கீங்க? இதான் உங்களுக்கு வேலையா? என்னடி சொன்ன? அம்மா நிறுத்துங்கம்மா. என்னடா புதுசா இருக்கு? பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்ல, ஒண்ணு இல்ல. அவ என்ன நம்பி வந்திருக்கா, நான் தான் அவளை பாத்துக்கணும். எதுக்கு அவளை அடிக்க போறீங்க? என்ன நடந்துச்சு இப்போ? ஓஹோ, என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. சரி சரி, சொல்றத கேளு முதல்ல, என்ன நடந்துச்சுன்னு. வெளியே போய் கோலப்பொடி வாங்கிட்டு இருந்தாடா அந்த தடிப்பையன். இவளை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இவளும் சிரிச்சு சிரிச்சு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா.
கல்யாணம் ஆனவ தானடா இவா, என்னடா இது கேவலமா இருக்கு பார்க்கவே. எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சுடா. நான் இந்த ஊர்ல எவ்வளோ பேர் வாங்கியிருக்கேன் தெரியுமா? என் மருமக அப்படின்னு நாளைக்கு யாராவது சொல்லிட்டேனா எப்படி இருக்கும் எனக்கு? அம்மா என்னம்மா பேசுறீங்க? அவளை பத்தி எதுவும் பேசாதீங்கம்மா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ வீட்டுல வேலை பார்க்கல, ஊர் சுத்திட்டு வாரான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா அவ ஒழுக்கத்தை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேமா. எனக்கு தெரியும் என் பொண்ணை பத்தி. ஏண்டா ஏண்டா நீயாடா இப்படி பேசுற அம்மாவை பார்த்து? ஆமா, நான் தான் பேசுறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புமா. முதல்ல அதை நிறுத்துங்க. ரொம்ப யோகியமானவதான்டா அவன் பொண்டாட்டி. அப்படியே தலையில தூக்கி வச்சு நல்லா ஆடு. சும்மாவே இந்த வீட்டுல அவ ஆடு ஆடுன்னு ஆடுதா. இன்னும் நீ நல்லா இடம் கொடுத்தனா இன்னும் ஆடுவா. நேத்து என்னன்னா வீட்டுக்கு வந்த மாமாவை அப்படி சண்டை போட்டு அனுப்பியிருக்கீங்க. அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏடா எனக்கு தெரியாம அந்த ஆளுக்கு போன் பண்ணி பேசியிருக்க, எல்லா விவரத்தையும் கேட்டிருக்க. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஆமாமா, நம்பிக்கை இல்ல. நேத்து நடந்த விஷயத்துல அவர் மேல எந்த வித தப்பு இல்ல. எல்லா தப்பும் உங்க மேலதான். நீங்க தான் அவசரப்பட்டு என்ன பேசணும் தெரியாம அவரை இப்படி பேசி அனுப்பியிருக்கீங்க. டேய், பெத்த அம்மான்னு கூட பார்க்காம அவர் பக்கம் போய் நியாயத்தை பேசுறியே, என் பக்கத்துல நியாயத்தை நீ கேட்க மாட்டியா? வா பொண்ணு, உள்ள போலாம். டேய் நில்லுடா. நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீ உள்ள போனா என்னடா அர்த்தம் இதுக்கு? என்ன வெளியே போன்னு சொல்றியா? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன், அவ்வளவுதான். உனக்கு வேலை இருந்தா நீ மட்டும் போக வேண்டியதானடா. அது என்ன அவளையும் சேர்ந்து கூட்டிட்டு போற? நான் வாட்ட இங்க தன்னந்தனியா பேசிட்டு இருக்கேன், நீ வாட்ட மூச்சே காட்டாம உள்ள போனா என்னடா அர்த்தம்? நான் ஒன்னும் புரியாதவல்ல, நான் ஒன்னும் முட்டாக்கிறது கிடையாது. அம்மா தாயே, நீ நல்லா இருப்பமா. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து இப்படி பிரிச்சுட்டல. என் பையன் நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசினதில்ல. இன்னைக்கு என்ன நான் உன்னைய சொல்லிட்டேன்னு தாம் தூம்னு குதிக்கிறான். என் மரியாதையே போச்சு இந்த வீட்டுல. அம்மா என்னம்மா பண்றீங்க? நான் உங்களை என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? போதும்பா போதும், நீ பண்ணதே போதும். இப்ப என்ன கொஞ்சம் நஞ்சமா நீ பேசியிருக்க? நீ எல்லாம் பழைய ஆளு இல்லப்பா, உன்னை அவ அப்படியே மாத்திட்டா. அம்மா சும்மா சும்மா அப்படி பேசாதீங்கம்மா. நான் என்ன 5 வயசு பிள்ளையா? எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? போதும்பா போதும். உன்னைய பெத்து வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ நல்லா இருப்பா. அம்மா முதல்ல கேளுங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா. என்னடா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்கணுமா? இனிமே நான் என்ன சொன்னாலும் உன் காதுல விழாதுடா. நீ தான் பொண்டாட்டி தசனா மாறிட்டி, அப்புறம் என்ன? வா பொண்ணு, உள்ள போலாம். பாவி பையா, போடா போ. எங்க போனாலும் இங்கதானே நீ வரணும். அம்மாங்கிற பேச்சுக்கு மறு வார்த்தை பேச மாட்டா. இன்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன குதிக்கிறான். இவதான் இல்லாது பொல்லாததை சொல்லி கொடுத்து என் பையனை இப்படி ஆக்கி வச்சிருக்கா. சை, இவெல்லாம் ஒரு பொம்பளை. டேய் தம்பி, வீட்டுல உள்ள கண்ணாடி உடைஞ்சு போச்சுடா. கடைக்கு போய் நல்ல கண்ணாடி வாங்கிட்டு வாடா. என்ன கண்ணாடிமா? கண்ணுல போடுறதாமா? டேய், கண்ணுல போடுறது எதுக்குடா? ஒன்ன போய் வாங்கிட்டு வர சொல்றேன். ஏன் முகம் தெரியுற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா, போய் வாங்கிட்டு வரமா. முகம் பாக்குற கண்ணாடினா கண்ணுல போற கண்ணாடி வாங்குறான். இவெல்லாம் என்ன லட்சத்துல போய் வாங்கிட்டு வர போறான்னு தெரியல. சை. டேய் என்னடா ஆச்சு? கண்ணாடி வாங்கிட்டு வரலையா? அப்படி மூச்சரைக்க ஓடி வர. நீங்க கேட்ட மாதிரி கண்ணாடி எங்கேயுமே கிடைக்கலாமா? அதான் வாங்கல. எங்கேயும் கிடைக்கல. ஏன்டா பெருசாவா இருந்துச்சு கண்ணாடி? இல்லம்மா, சின்னதாதாமா இருந்தது. அப்புறம் ஏன்டா வாங்காம வந்த? உங்க மூஞ்சி பெரிய மாதிரியான கண்ணாடி வாங்கிட்டு சொன்னீங்க. அங்க போய் பார்த்தா எல்லா கண்ணாடியும் ஏன் மூஞ்சிலாம தெரியுது? Sorry for the break. ஏங்க என்னங்க இங்க உட்காந்துருக்கீங்க? ஆபீஸ் போலையாங்க? இல்லம்மா, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. நான் வீட்டுல தான் இருப்பேன். ஓ அப்படியா? ஓகேம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன்னா. என்னது வேலை இருக்கா? இதுக்கு தான் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குனீங்களா? இதுக்கு நீங்க ஆபீஸ்க்கே போகலாம். இது என்ன கொடூரமா போச்சு? இங்க இருந்தா இங்க இருக்கீங்கன்னு சொல்ற, ஆபீஸ் போனா ஆபீஸ் போறீங்கன்னு சொல்ற. இது என்னமா நியாயம்? நியாயம்தான். எனக்கு ஏத்தபடி என்ன சொல்றேன்னா அதுதான் எனக்கு நியாயம். ஓஹோ, நல்ல வாய்ப்பு பேச ஆரம்பிச்சுட்ட குதிரவாளு. போங்க. சரி வா, கொஞ்ச நேரம் பேசலாம். பேசவா? உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க. வேலையை பார்க்கணுமா? இது நல்ல கதையா இருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப பார்த்தா போய் வேலையை பாருங்கன்னு சொல்றிய. சே, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல. ஓஹோ, ஏங்க நீங்க மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எத்தனை தடவை வெளியில கூட்டு போயிருக்கீங்க. இப்ப கல்யாணம் ஆகி என்னை எங்கேயுமே கூட்டு போல, வேலைன்னு இருக்கீங்க. அப்ப நீங்க மட்டும் ஏட்டி, எவனாவது தேர்தல் முடிஞ்சதும் பிரச்சாரத்துக்கு போவானாடி? ஓ அப்படியா? அப்ப பாத்துக்கலாம் இனிமே. சரிமா சரிமா, எதுவும் கோப்பிட்டு கத்திராத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நல்லா சொல்லுவீங்களே விளையாட்டுக்குன்னு.
ஏங்க நம்ம லவ் பண்றப்போ நீங்க என்னைய காலையில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்க வருவீங்கல்ல, அந்த நாள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லங்க. இல்லையே, கஷ்டமா தான் இருந்தது. என்னது? இல்லம்மா, காலையிலே எஞ்சி கிளம்பி வருவல்ல, தூக்கமே இல்லாம அதான் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். வர வர உங்களுக்கு வாய் அதிகமாயிட்டுங்க. அப்படியா? இல்லையே, நல்லா செக் பண்ணிட்டேனே. நான் பிறந்ததுல இருந்து எப்படி இருக்கோ அதே வாய் அப்படியே தான் இருக்கு. போங்க, உங்களுக்கு ஒரே விளையாட்டு தான், நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் குதிரவாளி, நில்லு, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, எனக்கு பசிக்குது. காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அதெல்லாம் தெரியலங்க, அத்தை தான் கிச்சன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னைய வேற கூப்பிட்டாங்க, நான் மறந்துட்டேனே. சரிங்க, நான் கிச்சன்ல போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போறேங்க. ஏமா, கிச்சன்ல போய் அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடுனா ஹெல்ப் மட்டும் பண்ணு, சமைக்கலாம் செஞ்சிடாதமா. உனக்கு சீனிக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. என்னத்தை எடுத்து போட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நானு. ஓ அப்படியா, செம ஐடியாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு இது ஞாபகமே இல்ல. நீங்க சொன்னதும் அதை ட்ரை பண்ணலாம்னு தோணுது. அடிங்க, வந்தேன்னா அவ்வளவுதான். வாங்க, நான் தான் ஓடிடுவேனே. சரி, நான் கீழே போய் சமைக்க போறேன், நீங்க வாங்க. சரிங்க, போங்க. சரி வாங்க. சரிங்கங்க, போங்க. என்னங்க? போங்கங்க. நீங்க வாங்கங்க. சரிங்க, போங்கங்க. சரிங்க, நீங்க வாங்குங்க. சரிங்க, போங்கங்க. போங்க, நீங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருங்க, எனக்கு நேரம் ஆயிட்டு. நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. குதிரவாளி நில்லு, நில்லு. போங்க போங்க, நான்லாம் நிக்க மாட்டேன். மக்களே, கைப்புள்ள கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நன்றி.